கிச்சனில் வந்து ஒரு திருடன் வந்து ஏதோ திருடி சாப்பிட்டுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இப்போ தான் எழுந்தேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் ரொட்டீன் தான். மார்னிங் நான் காலையில் எழுந்து என்னென்ன வேலைகள் செய்கிறேன், எப்படி வந்துட்டு வேலைலாம் முடிச்சுட்டு பசங்களை ரெடி பண்ணிவிட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படிங்கிற விலாக் தான். இப்போ மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பாருங்கள் 6:08. இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள்லாம் ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்டு வந்துட்டு நான் மாவு போட்டிருக்கேன், அரிசி மாவு ஊற வச்சுருக்கேன். அதை ஆட்டி வச்சுட்டு டிஃபன் செஞ்சுட்டு பாருங்கள் கிச்சன். இப்போ மாவு ஊற வச்சுருக்கேன். இந்த பயிர் கிச்சன் எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டு நாங்கள் சமைக்கவே இல்லை, பசங்களுக்கு மட்டும் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே விட்டாச்சு. இப்போ நான் அடுத்து என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இப்படியே என்னோடய வேலைகளை செய்துக்கிட்டே உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஏன்னா ரொம்ப நாள் என் மனசுக்குள்ளே ஒரு நிரளிக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த ஒரு உயிரினத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்துட்டு பிரச்சனையை தூக்கி நம்ம தலையில் வச்சுக்கிட்டோன்னா அது ரொம்ப கணக்கும். அந்த பிரச்சனையை நமக்கு காலுக்கு கீழே நம்ம போட்டு மிதிச்சிட்டோன்னா அந்த பிரச்சனைக்கு மேலே நாம் இருப்போம். அதனால் பிரச்சனைகள் பெரிய விஷயமாகவே தெரியாது. அதனால் தயவுசெய்து பிரச்சனைகளை தலைக்கு மேலே வச்சுக்காதீங்க, காலுக்கு கீழே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு மனிதனே கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு உங்களுக்குள்ளேயே சரி பண்ண பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க இருப்பாங்க, உங்களோட சகோதரிகள் இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியல அப்படின்ற பட்சத்தில் தயவு செய்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிடுங்க. உங்கள் மனம் திறந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு பயப்பட தேவையே இல்லை. நம்ம மனசில் இருக்க பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்கிறதுனாலையோ இல்லை நம்ம உறவினர்கள்ட்ட சொல்கிறதுனாலையோ நம்ம அசிங்கப்படுவோம் அப்படின்ற மைண்ட் தாட் எல்லாத்துக்குமே இருக்கும். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நமக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கா, நம்மளால் வந்துட்டு அதை சரி பண்ணிக்கவே முடியல, நம்ம வெளில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா தயவுசெய்து பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிடுங்க. மனம் திறந்து பேசுங்க, இல்லை கண்ணீர் விட்டு அழுதுட்டு கூட வந்துடுங்க. நமக்கு நம்மளோட பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் ஒரு இன்சிடெண்ட். நல்லா படித்தவங்க 2 குழந்தைங்கள விட்டுட்டு அவங்க வந்துட்டு இறைவனை நோக்கி பயணிச்சிட்டாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய முட்டாள்தனம் பார்த்தீங்களா? ஏன்னா இது வந்து நமக்கு கொடுக்குற தண்டனையாக நம்ம நினைக்கிறோம். இல்லவே இல்லை. நம்மளை நம்பி நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்டனை. தயவுசெய்து அந்த ஒரு முடிவை மட்டும் தயவுசெய்து எடுத்துடாதீங்க. இது ரொம்ப 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 வாழ்க்கையிலேயே பெரிய தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்துட்டு நம்மளோட சந்ததிக்கு நம்ம செஞ்சுட்டு போகிற பாவம். தயவுசெய்து அந்த ஒரு முடிவை மட்டும் யாருமே யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் மனசில் இருந்ததை நான் சொல்லிட்டேன். காலையில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ வைக்கல, கஞ்சி தான் செஞ்சோம். காலைல மார்னிங் எப்போவுமே நான் கஞ்சி தான் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். பார்த்திங்கன்னா பசங்க எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு கஞ்சி குடிச்சிட்ருக்காங்க. அடுத்து நான் வந்துட்டு கிரைண்டரில் மாவு போட்டிருக்கேன். நைட்டே ஊற வச்சிட்டேன்.
அது மாவு போட்டு சைடில் ஆடிட்டுருக்கு, கிரைண்டரில் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிச்சனில் வந்து ஒரு திருடன் வந்து ஏதோ திருடி சாப்பிட்டுட்ருக்கான். வாங்க வா, என்ன சாப்பிட்றேன் இங்கே பாருங்கள். நைட்டு பயிர் ஊற வச்சேன், சுண்டல் ஊற வச்சுருக்கேன், அதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. பிடிக்குமா? கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிடு. பயிரை பச்சையாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அது முளை விடவும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்குது. அதனால் கிணத்துல போட்டு சாப்பிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ என்னென்னா பக்கத்தில் வந்துட்டு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணணுன்னொன்னே இந்த சுண்டலையும் பயிரையும் அவிச்சிட்டு அவங்களுக்கு தாளித்து கொடுத்துடணும். இன்றைக்கி என்ன சாம்பார் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தான் சாம்பார். இன்றைக்கி பீர்க்கங்காய் சாம்பார் தான். பீர்க்கங்காயை மாமா தான் கட் பண்ணி கொடுத்தாங்க. பீர்க்கங்காயை நல்லா வணக்கிட்டு அடுத்து சாம்பாருக்கு ரெடி பண்ணலான்னு பார்த்தா மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மிளகாத்தூள் இப்போ தான் காலியானுச்சு. அதனால் புது பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். சாம்பார் வந்து பருப்பு முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பருப்பை எடுத்து இதில் கொட்டிட்டோன்னா இப்போ சாம்பார் ரெடி. அடுத்து வந்து இந்த சுண்டலையும் பயிரையும் அவிச்சு தாளிக்கணும். அது பக்கத்துலேயே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்துட்டு நான் கழுவ வேண்டியிருக்கு. பாத்திரம் கழுவிட்டேன். பயிரையும் அவிச்சு தாளித்து எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்துட்டு பயிரும் சுண்டலும் தான். இந்த பக்கம் மாவை ஆட்டி வச்சுட்டேன். அப்புறம் சாப்பாடு வடித்து வச்சாச்சு. பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து இந்த சுண்டல் அவிச்சதும் தேங்காய் திருவி கொட்டேன். அந்த 2 பாத்திரம் மட்டும்தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சாச்சு. பசங்க சாப்பிட போகிறாங்க. மாமாவும் நைட்டு கொஞ்சம் உடம்பு முடியாமல் படுத்துட்டார். காலையிலேயே பசிக்குதுன்னு சொன்னார். அதனால தான் கொஞ்சம் காலையிலே சாப்பாடவே வச்சுட்டேன். சாப்பாடு வந்துட்டு பாருங்கள், அடுத்து மாமா தம்பிக்கு ஊட்டி விட்டு மாமா சாப்பிட்றாங்க. இப்போ வந்துட்டு நான் குளிச்சுட்டு நானுமே பசங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு இப்போ நான் வந்துட்டு 9 o'clockலாம் கிளம்பிடுவேன். நாம் இப்போ ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. அங்கிள் முழிக்கிறாரு. ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. பசங்களுக்கு அப்படியே நான் பாய் சொல்லிவிட்டு வெளியில் வரப்போகிறேன். பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து என்னென்னா மாமா சாப்பிட்டுட்டு அங்கே துணி இருக்குது, துணியை காய வைக்கிறது தான் அடுத்த மாமாவுக்கு வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபேமிலிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனால எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, பாய்.